தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கிஸ். டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இயக்குனராக அறிமுகமாகும் இந்த படத்தில் நடிகர் கவின், நடிகை பிரீத்தி, விடிவி கணேஷ், மிர்ச்சி விஜய் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஜானரில் எடுத்திருக்காரு இயக்குனர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நடிகர் கவினுக்கு ஒரு புத்தகம், ஒரு ஸ்பெஷல் ஒரு வரம் மாதிரி கிடைக்குது. இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா இந்த லவ்வர்ஸோட எதிர்காலத்தை அவரால் கணிக்க முடியும். அந்த எதிர்காலத்தை வச்சு காதலர்களை பிரிக்கிறது வேலையாகவே அவர் ஈடுபட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் இவருக்கே அந்த விஷயம் வினையாக அமையுது. இந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளியே வராருன்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஆஃப் நல்லாவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்குது. இந்த படத்தில் முடிஞ்ச வரைக்கும் கவினும் நடிகை பிரீத்தியும் அந்த கதையை தாங்குற அளவுக்கு அவங்களோட எஃபெக்டை போட்டிருக்காங்க. விடிவி கணேஷ் மற்றும் மிர்ச்சி விஜயோட காமெடி சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு ஃபேண்டசி இருக்கும், அது கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்க வேணும் மற்றும் கொஞ்சம் எமோஷ்னலும் இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு படத்துக்கு ஒரு ஃபில்ஃபில்னஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த எமோஷ்னல் கனெக்ட் இல்லாதது ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுது. அதனால அந்த படத்தை அது ஃபுல்ஃப்ளையாக ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகும் முயற்சி இருக்கிறாரு. முதல் படம்னால அவருக்கான மெனக்கடலை இந்த படத்தில் அவர் இயக்குனர் சதீஷ் காமிக்கிறாருன்னே சொல்லலாம். அவர் ஏற்கனவே ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இப்போ இயக்குனராக அறிமுகம் ஆகிறதுனால இந்த படத்தில் அந்த பாடல்களுக்கான காட்சி அமைப்புகளும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ராஜா.